ஐயோ அம்மா, நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த பீங்கா சிலையெல்லாம் இவ உடைச்சிட்டாமா? கொடுத்த பீங்கான் மொபைல உடைச்சிட்டியா? இல்ல உடனேல வச்சிட்டாவல. அம்மா, இவ வேணும்னு தாமா உடைச்சிருக்கா. இல்ல ஐசு, தெரியாம தான் கைப்பட்டு உடைஞ்சிச்சு. ஏய், அது எப்படி தெரியாம கைப்பட்டு உடையும்? நீ வேணும்னு தான் உடைச்சிருப்ப. என் பொண்ணுக்கு நான் ஆசையா வாங்கி கொடுத்தேங்கிறது தெரிஞ்சுதான் நீங்க உடைச்சிருப்ப. எங்க வீட்டுக்குள்ள வந்தியோ அன்னைக்கு எங்களோட நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு, எல்லாம் போச்சு. என்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சு போறியோ அன்னைக்குதான் எங்க எல்லாருக்கும் நிம்மதி. குடும்பத்தை அழிக்கிறோன்னே உங்க ஆத்தா பொண்ணை பெத்து விட்டுருக்காங்க. வயர் எப்படி எரியுதோ அப்படி எரிச்சு போயிருவாங்க எல்லாரும். வந்தாலே பொய் பித்தலாட்டம். பிறந்தப்பயே உங்க ஆத்தா பொண்ணை கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருந்தா என் பிள்ளையோட வாழ்க்கையாவது நல்லா இருந்திருக்கு பாரு. ஒழுங்கு மரியாதையா உடஞ்ச இந்த பீங்கான் வைக்க பதிலா உங்க அப்பாட்ட காசு வாங்கி வேற வாங்கி வைடி. இஷுக்கு வாங்கி கொடுத்த பீங்கான் சிலைய சிந்து வேணும்னு உடைக்கலாமா? அப்புறம் எதுக்கு நீ இவ்வளவு ஹார்ஷா திட்டுற? சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தவதான். அவ செஞ்ச தப்பு அது ஒண்ணு மட்டும்தான். அப்படியே அவளை இந்த மாதிரி ஹார்ஷா நடத்துறது கொஞ்சம் கூட சரியில்லைமா. அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளை கொஞ்சம் மரியாதையோட நடத்துக்கணும். இது உன்னோட வயசுல பெரியவன். அவளுக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும்.